2015 சிரியாவில் இருந்து காசாவுக்கு வந்து பயங்கரவாதிகளுக்கு சயின்டிஃபிக் ட்ரைனிங் கொடுக்க வந்த ஹாக்கம் முகமது இசா அல் இசா பிசா அல் பிசா பீஸாக உருவம் மாற்றி அமைக்கப்பட்டார். அவரது வாரிசுகளும் அழிக்கப்பட்டனர். வாரிசு அரசியல் காசாவில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கம்தான் இதற்கு காரணம். ஹமாஸில் இருந்த கடைசி சீனியர் லீடரும் போய் சேர்ந்து விட்டதால் ஹமாஸுகள் சரணடைவதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசா நிலப்பகுதியை தகர்த்து தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று துவங்கப்பட்ட ஹமாஸின் லட்சியம் நிறைவேறிவிட்டதால் இனிமேல் அவர்களுக்கு அங்கு வேலை இல்லை. ஹமாஸ் இயக்கத்தை க்ளோஸ் பண்ணிவிடலாம், கலைத்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். மீதியுள்ள ஹமாஸுகள் மோட்சத்துக்கு போக முடியாமல் ஆகிவிட்டதை நினைத்து மிகுந்த ஏமாற்றத்தில் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். கிடோன் சேரியட் தான் காசா பகுதியில் உள்ள வீதி எங்கும் டவுன் பஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குதே. அந்த டவுன் பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொத்திக்கிட்டு தப்பிக்கலான்னு நினச்சா சுட்டு தள்ளி போடுறானு ஐயா. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு மூளையாக செயல்படாமல் மூளை இல்லாதவனாக செயல்பட்டவர்களில் முக்கியமானவன் இந்த ஹாக்கம் முகமது இசா அல் இசா. இப்போ இறைவனடி சேர்ந்து இறைவனின் கால்களை கழுவி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பதாக கேள்வி. இஸ்ரேலிய அப்பாவி மக்களை எப்படியெல்லாம் கொல்லலாம், எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணலாம். காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு இவன் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த பேராசிரியன். சீர்குலைந்து போன ஹமாஸ் இயக்கத்தை மறுபடியும் தட்டி எழுப்பியவன். இவன் மிச்சம் மீதி இருந்த இடியாத காசா கட்டடங்கள் இவன் கண்களை உறுத்தியதோ என்னமோ தெரியவில்லை. ரீஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ஒன்று சேர்த்தான். கருப்பு துணி முகத்தில் கட்டாத ஹமாஸ்கள் இப்போது ஹக்கம் முகமதுவின் உடலின் பாகங்கள் ஏதாவது கிடைக்குமா, பால் ஊற்றி திவசம் பண்ண உதவியா இருக்குமே என்று கட்டட கழிவுகளை புரட்டி போட்டுக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹக்கம் முகமது இசா அல் இசா எதையுமே விஞ்ஞான பூர்வமாக செயலாற்றுவதால் இவரை அனைவரும் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் என்றே அன்போடு அழைக்கிறார்கள். விஞ்ஞானிகளை கண்டாதான் இஸ்ரேலுக்கு பொறுக்காதே ஆகாதே. விஞ்ஞான பூர்வமாக தாக்கி அவனை அஸ்தியாக்கி விட்டார்கள். ஜோர்டான் நதிக்கரையில் என்னைக்கு கொண்டு போய் கரைத்து திவசம் பண்ண போகிறாங்களோ தெரியவில்லை. தெரிஞ்சால் சொல்கிறேன். கிடோன் சேரியட் இப்படியா கண்ணு மண்ணு தெரியாமல் தமிழக பஸ் டிரைவர்கள் மாதிரி காசா வீதியில் ஓட்டுவார்கள்? எந்த ஆர்டிஓ உங்களுக்கு காசை வாங்கிக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸை கொடுத்தான்? 8 போடாமலேயே லைசன்ஸ் வாங்கிவிட்டு ஓட்டுற மாதிரிலாம் தெரியுது. 8 இஸ்ரேலிய வீரர்களை கண்ணிவெடி வச்சு கொன்னதுக்கு பழிக்கு பழியா இந்த பிசா ஹட்டையே தகர்த்து பழி வாங்கிட்டான் இந்த இஸ்ரேல். மே 16 அன்று ஓட துவங்கிய இந்த கிடோன் சாரியட்டால் செத்தவங்க எவ்வளவு தெரியுமா? இன்னும் அது தறிக்கட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது நின்னதுக்கப்புறம் தான் மொத்தமாக கணக்கெடுத்து சொல்ல முடியும். பிரேக்கு பிடிக்காத இந்த வண்டிக்கு ஆர்டிஓ எப்படித்தான் எஃப்சி கொடுத்தாரோ, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாரோ தெரியல. இஸ்ரேல் இராணுவம் மிச்சம் மீதி உள்ள ஹமாஸுகளுக்கு டெத் வாரண்டை கொடுத்து விட்டது. இன்னும் எத்தனை நாள் நமக்கு பாக்கி இருக்குது என்று சொல்லக்கூடிய ஜோசியர்களும் செத்து போய்விட்டதால் திகிலோடு அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது பாலஸ்தீனமே எங்களுக்கு வேண்டாம், ஒரே இஸ்ரேல் நாடு, ஒரே தேர்தல் போதும் என்று இப்போது யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் தலையெடுக்க நினைத்த ஹிஸ்புல்லா கோட்டை கொத்தளங்களை லெபனானில் தகர்த்து விட்டது இஸ்ரேல். சிரியாவில் குறுத்து விட ஆரம்பித்த ஹிஸ்புல்லா விதைகளும் அளிக்கப்பட்டு விட்டது. விவசாயமே செய்ய விட மாட்டேங்கிறான் இந்த இஸ்ரேல் பையன். ஜூன் 23 அன்று ஜபலியா பகுதியில் உள்ள 2.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹமாஸ் டனல் இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. ஜூன் 25 அன்று கான் யூனிஸ் பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்பட்ட குகை டைனமைட் வைத்து தகர்க்கப்பட்டு விட்டது. மண்ணுக்குள்ள மூச்சு விடத்தான் இந்த ஹமாஸுகள் விரும்புகிறார்கள். கடைசியில் மூச்சை விட்டு மண்ணுக்குள்ளேயே போய்விடுகிறார்கள். ஸ்பெயின் நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்ற துடிப்பவர்களுக்கு 100% முஸ்லீம் நாடாக இருக்கும் காசாவில் அமைதியை கொண்டு வர தெரியவில்லையே. அதே போல ரோம் நகரம், லண்டன், பாரிஸ் நகரங்களையும் இஸ்லாமிய நகரங்களாக்க துடிக்கிறார்கள். ஆண்டவன் யார் பக்கம் இருக்கிறான் என்று அறியாத இவர்கள் 6 நேரம் தொழுது என்ன பயன்? ஆண்டவன் தான் இவர்கள் பேசுவதை கேட்க பிடிக்காமல் எப்போதோ காதில் பஞ்சை வைத்து அடைத்து விட்டானே. அதனால்தான் இவர்கள் தன் காயங்களுக்கு பஞ்சை வைத்து கட்டி கொண்டு திரிகிறார்கள். இஸ்லாமியரிடம் நீங்கள் பாலஸ்தீனத்தில் வாழ விரும்புகிறீர்களா, இஸ்ரேலில் வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். 90% பேர் இஸ்ரேலைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள்.
இஸ்ரேலும் இந்தியாவும் தான் மற்ற மதத்தினரை அரவணைத்து செல்லக்கூடிய தேசங்கள். பாலஸ்தீனம் என்ற நாடு இன்னும் உருவாகவும் இல்லை, உருவாகவும் செய்யாது, உருவாக்கவும் முடியாது. அது ஒரு ஆர்கே ரவுலிங் எழுதிய ஹாரி பாட்டர் நாவலில் வரும் ஒரு கற்பனை பிரதேசம் ஆகிவிட்டது. சிரியாவில் 500 மில்லியன் இஸ்லாமியர்கள் நடத்திய புரட்சியின் போது செத்தார்களே, 5 லட்சம் பேர் செத்தார்களே. அப்போது பாலஸ்தீன கொடியை பிடிச்சிக்கிட்டு பேரணி நடத்த யாருமே, எந்த இஸ்லாமிய நாடுகளுமே முன்வரவில்லையே. எந்த நாடும் இப்போ மாதிரி பொங்கி எழவில்லையே. ஏன்பா, அவங்களும் இஸ்லாமியன் தானே. ஈரானின் இஸ்ரேலிய வெறுப்பு எதில் கொண்டு போய் விட்டு இருக்கிறதுனா, ஒரு அமெரிக்கன் டாலருக்கு 800,000 ஈரானிய ரியாலாக மாற்றி காட்டி இருக்கிறது. அதுதான் கோமனியின் பொருளாதார புரட்சி. ஈரானின் எக்கானமி $8 பில்லியன் நஷ்டமடைந்து விட்டது இந்த போரினால். ஈரானிய எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிகின்றன. எல்லாம் கோமனியின் மூளையில் தோன்றிய இஸ்ரேலிய அழிப்பு என்ற சிந்தனையால் விளைந்தது. இதுதான் ஈரானிய மக்களுக்கு அவர் அளித்த பரிசு. மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாவலன் வல்லரசு என்று அவர் போட்ட அரிதாரம் குண்டுமலையில் அழிந்தது, கலைந்தது. 30 மில்லியன் ஈரானியர்களை வறுமை கோட்டுக்கு கீழ் கொண்டு சென்றதுதான் அவரது ஆட்சியின் மிகப்பெரிய விளக்கண்ண சாதனை. ஒரு வலுவான விமானப்படை கூட இல்லாமல் அதை அமைக்க துப்பு இல்லாதவன் தான் வல்லரசான். ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் என்ற ப்ராக்சி இராணுவத்தை, பயங்கரவாத குழுக்களை கட்டமைத்த ஹீரோ இப்போ வெறும் ஜீரோ. வெறும் ஏவுகணைகளையும் எண்ணக்கிணறுகளையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வல்லரசாக முடியுமா? முடியாது என்பதற்கு ஈரான் ஒரு எடுத்துக்காட்டு. தாடியில் ஒட்டிய மண்ணை தட்டி விடுவதற்கு கூட ஜீவன் இல்லாமல் இருக்கும் இந்த ஈரான் தான் இஸ்லாமிய வல்லரசாம். கேட்டுக்கோங்க. கேணயம் கேட்டுக்கிட்டு இருந்தா கேப்பையில் நெய் வடியுது என்பான் என்ற பழமொழி உங்களுக்காக சொல்லப்பட்டதுதான். ஈரான் மறுபடியும் அணு ஆயுத தயாரிப்பில் இறங்க குறைந்தது 5 வருடங்கள் ஆகும். அதற்கு ஏராளமான எண்ணெயை உலக நாடுகளுக்கு அவர்கள் விற்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் தான் அதை வாங்க வேண்டும். அதற்குள் பலமுறை இஸ்ரேல் ஈரானை தாக்கி அழிக்கும். அந்த வாய்ப்பு இருப்பதால் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசோடு ஈரான் இருக்கும். இஸ்ரேலின் வளர்ச்சியை பார்த்து கொண்டு கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கும் இந்த ஈரான். இஸ்லாமிய தலைப்பாக்கட்டி நாயுடுகள் ஒன்று கூடி எத்தனையோ முறை பேசியும் பாலஸ்தீன பிரியாணி கடை போனியாகவில்லை. கடையை திறக்க முடியல. பிரியாணி சமைக்க முடியாத சோகம் அவர்களது தொண்டையை வந்து அடைக்குது. பாலஸ்தீனர்களை நிம்மதியாக வாழ விடாத இந்த தலைவன் கோமினி இஸ்ரேலுக்கு பயந்து இன்னும் ஹமாஸ் குகையில்தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறான். பிணைய கைதி போல் வாழ்கிறான். இவன் தான் இஸ்லாமை காக்க வந்த அவதார புருஷராம். பல ஜாதிகளுடைய இஸ்லாமிய சமூகம் இவர்களை போன்றவர்களை நம்பி மோசம் போகிறது. இவர்களால் நிச்சயமாக இஸ்லாமியரை காக்க முடியாது என்பது பலமுறை ப்ரூவ் ஆகிவிட்டது. குரானை சரியாக படிக்காமல் பக்கத்தில் உள்ளவனை பார்த்து காப்பி அடித்து பாஸ் பண்ணனவன் எப்படி நீட்டில் பாஸ் ஆவான்? அவன் இமாம் கூட ஆக தகுதி இல்லாதவன் ஆயிடுவான். இமாமாக தனியாக ஒரு நீட் எக்ஸாம் வைக்கணும். இல்லைன்னா இவனுங்க மற்ற மதங்களை அழிக்க மதம் பிடிச்சவனாக கிளம்பி விடுவானுங்க. பயந்து ஒளிகிற தலைவன் தான் சுப்ரீம் லீடர். ஈரானியர்களின் சூப்பர் ஸ்டார் இவர்தான். அதனால் விரைவில் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று அவர் சொல்லி விடுவார். நேத்தன்யாகு, டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் ஓடி ஒளியாமல் நடமாடிக்கொண்டு தான் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன தன்னை ஒரு நாளும் சுப்ரீம் லீடர் என்று சொன்னதில்லை. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்தில் இஸ்ரேலின் திறமையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேலில் இருந்து ஈரான் 2000 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இஸ்ரேலிடம் உள்ள F-35I அடிர் ஸ்டீல் ஃப்ளைட் அதனுடைய பெட்ரோல் டேங்கில் உள்ள பெட்ரோலை வைத்து 800 கிலோமீட்டர் தூரம் தான் பறக்க முடியும். வானத்தில் பறந்து கொண்டே ரீஃபியூலிங் பண்ண நிறைய சமயம் எடுக்கிறது. அந்த டைமை சேவ் பண்ண யோசித்தது இஸ்ரேல். ஒரு 474 விமானத்தின் பெட்ரோல் டேங்கை வாங்கி F-35 விமானத்தில் பொருத்தியது, எக்ஸ்ட்ராவாக பொருத்தியது. அந்த பெட்ரோல் டேங்கில் உள்ள பெட்ரோல் தீர்ந்ததும் அப்படியே அந்த டேங்கை கலத்தி கீழே விழ வைத்துவிடும். அமெரிக்க இஸ்ரேலிய விமான என்ஜினியர்கள் இந்த முயற்சியை செய்து பார்த்ததில் வெற்றி பெற்று விட்டார்கள். பிறகு விமானத்தில் ஏற்கனவே உள்ள பெட்ரோல் டேங்கில் எப்போதும் உள்ள பெட்ரோலை உபயோகித்து இலக்கை தாக்கிவிட்டு பத்திரமாக விமானம் காலதாமதமின்றி இஸ்ரேலுக்கு திரும்பிவிடும். சமீபத்தில் நடந்த ஈரான் தாக்குதலில் இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரேலிய கிட்னி நல்லா வேலை செய்தியா?
சரி நண்பர்களே, கோமதி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று மறுபடியும் நான் போய் அறிந்துவிட்டு மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.